சுரேஷ் கோபி இல்ல திருமணத்தில் சோதனை செய்யப்பட்ட மம்முட்டி. மோகன்லாலுக்கு விதிவிலக்கு. நடந்தது என்ன? கேரள மாநிலம் குருவாயூர் கோவிலில் மலையாள நடிகரும் பாஜக பிரமுகருமான சுரேஷ் கோபியின் மகள் பாக்யா மற்றும் மோகன் ஸ்ரேயா ஆகியோர் திருமணம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். மலையாள சூப்பர் ஸ்டார்களான மம்முட்டி, மோகன்லால் உள்ளிட்ட பலர் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர். இது கேரளாவின் மிக முக்கிய செய்தியாகி இருக்கும் நிலையில் திருமணம் தொடர்பான வீடியோக்கள், புகைப்படங்கள் பேசும் பொருளாக மாறியுள்ளன. இந்த திருமணத்தையொட்டி அங்கு மேலும் சில ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. அப்போது மணமக்களை வாழ்த்தி திருமணத்தை நடத்தி வைத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு அயோத்தி ராமர் கோவிலில் வைத்து பூஜை செய்யப்பட்ட சில பொருட்களை வழங்கினார். நடிகர் மோகன்லால், மம்முட்டி ஆகியோருக்கும் அந்த பொருட்களை வழங்கியதாக மலையாள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேபோல முன்னதாக திருமணம் நடைபெற்ற இடத்திற்கு வந்த நடிகர்களை சோதனை செய்வது தொடர்பாக குளறுபடி ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. முன்னதாக வந்த மம்முட்டியை ஒரு அதிகாரி சோதனை செய்யும் காட்சிகள் வெளியாகின. அதே நேரம் மம்முட்டியை பின்தொடர்ந்து வந்த மோகன்லாலை அந்த அதிகாரி சோதனை செய்யவில்லை. இது சம்பந்தமான வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ட செய்தியில், மம்முட்டியை சோதனை செய்வதா வேண்டாமா என அந்த அதிகாரி யோசித்த போது மம்முட்டி தானாக முன்வந்து சோதனை செய்யுமாறு கூற பிறகு அந்த அதிகாரி சோதனை செய்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல ANI செய்தி நிறுவனம் வெளியிட்ட வீடியோவில் அயோத்தியில் மந்திரிக்கப்பட்ட பொருள் ஒன்றை மோகன்லாலுக்கு பிரதமர் மோடி வழங்கும் காட்சிகள் இடம்பெற்ற நிலையில் மம்முட்டியை சந்திக்கும் காட்சிகள் எடிட் செய்யப்பட்டு துண்டிக்கப்பட்டன. அதே நேரம் மம்முட்டிக்கும் அயோத்தியில் மந்திரிக்கப்பட்ட பொருளை மோடி வழங்கியதாக மலையாள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மம்முட்டி இடதுசாரி சிந்தனை கொண்டவர் என்பதோடு ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அனுதாபி என்பதும் குறிப்பிடத்தக்கது.